CA Foundation Maxல Proportion chapterல 25th question. The mean proportion between 1.4 grams and 5.6 grams is 28 grams, 2.8 grams, 3.2 grams, none. இது வந்து மீன் ப்ரப்போர்ஷன் கேட்டிருக்கு. அப்போ நடுவில் உள்ள நம்பர் தெரியலை. நடுவில் உள்ள நம்பர் எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி இருக்கும். அது எக்ஸ்னே இருக்கும். ஏற்கனவே மீன் ப்ரப்போர்ஷன் சம் போட்டிருப்போம். அதை எடுத்து நீங்கள் பாருங்கள். 7வது சம் மீன் ப்ரப்போர்ஷன் சம் தான் பாருங்கள். இந்த 7வது சம் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கோங்கிறது தெரியும். 1.44 எக்ஸ் நடுவில் உள்ள ரெண்டு நம்பர் தெரியாத மாதிரி வச்சுக்கோணும். 5.6 இதை ப்ரப்போர்ஷனில் எழுதுனா 1.4:x is equal to x:5.6. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அதான் 1.4 × 5.6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸுங்கிறது x² இந்த பக்கம் எழுதிட்டு 1.4 × 5.6. இதில் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வந்தால் ஒரு நம்பராக எடுத்துக்கலாம். நம்ம அது மாதிரி ஆக்குறோம். இப்போ 1.4 5.6 நான் எப்படி எழுதுறேன்னா 1.4 × 4ன்னு எழுதுறேன். இந்த 1.4 × 4 வந்து 5.6க்கு ஈக்குவல். அப்போ எனக்கு ரெண்டு 1.4 கிடச்சிருது. 4 நான் எப்படி எழுதுறேன்னா 2 × 2ன்னு எழுதுறேன். அப்போ எக்ஸு வேணும்னா இந்த ரெண்டு 1.4க்கு ஒரு 1.4ம் ரெண்டு 2க்கு ஒரு 2வும் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.8. நம்ம கிராம்ஸில் கொடுத்துருக்கிறதால 2.8 கிராம்ஸ். இதுதான் அதனுடைய மீன் ப்ரப்போர்ஷனல். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதில் ஆப்ஷன் பி தான் வந்து, ஏன்னா 28 நிச்சயம் வராது. இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள நம்பர் வரணும். இது ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 28 2.8 தான் வரும். 3.2ங்கிறது இதுக்கு பக்கத்தில் வந்துடுது. அதனால் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர் படியும் நீங்கள் கண்டுபிடிச்சி போகலாம். ஏன்னா நன்னுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ப்ரொசீஜர் படி போடுறத ரொம்ப சேஃப்.